வணக்கம் கைஸ், வெல்கம் டு another episode of what I'm going to talk. நான் ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறேன், நான் ஒரு ஐடிஎம் கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயி கிடையாது. ஆனால் இருந்தாலும் வேலை பார்த்துட்டு 5 நிமிஷம் கூட அங்கே இருக்க மாட்டேன். டைம் ஆயிடுச்சுன்னா உடனே பஞ்ச் அவுட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவேன். அப்படி எக்ஸ்ட்ரா பே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கூட ஆப்வியஸாக நான் மிடில் கிளாஸ், அப்பப்போ பணத்தட்டுப்பாடு வரும். ஸோ எப்போ எங்களுக்கு பணம் நெருக்கடி வருதோ அந்த மந்த்து மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பஞ்ச் அவுட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. என்னாலும் அந்த ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட் ப்ரெஷர் மைண்டில் இருந்துக்கிட்டே தானே இருக்கும். ஒன்ஸ் பஞ்ச் அவுட் பண்ணிட்டு வந்த பின்னாடி தான் ஒரு மைண்ட் ரிலீஸாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜை இறக்கி வச்ச மாரி இருக்கும், மைண்டுமே ஃப்ரீ ஆயிரும். ஸோ நான் இப்போ ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4 நாளாக சோஷியல் மீடியா, நியூஸ் சேனல், நேஷ்னல் சேனல்ஸ், மீம் பேஜ், நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் இதை பற்றி தான் டிபேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஜென்டில்மேன் பேசுகிறத பற்றி. யாரை பற்றி பேசுகிறேன்னா, அந்த ஜென்டில்மேன் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்என் சுப்பிரமணியன், எல்என்டியோட சேர்பர்சன் அண்ட் மேனேஜிங் டைரக்டரு. அப்படி என்ன சொல்லியிருக்காரு, எதுக்காக அவர் எல்லாருமே இப்படி பர்ஸ்ட் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஃபயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. ஏன்னா எனக்குமே அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை பற்றி ரொம்ப கொதிச்சு போய் உட்காந்துருக்கேன். கிட்டத்தட்ட ஹார்ட் அட்டாக் வராத நிலமையில உட்காந்துருக்கேன். அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம், வாங்க போகலாம். லாஸ்ட்டு ஒரு 4 டேஸாகவே சோஷியல் மீடியா, நியூஸ் சேனல்ஸ், நிறைய மீம் பேஜு, ட்விட்டர், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, இந்த ஜென்டில்மேன் பேரை போட்டு, இந்த ஃபோட்டோவை போட்டு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை பற்றி நிறையா பேர் பேசிகிட்டே இருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு சோஷியல் மீடியாவில் பார்த்தது, எனக்கு இந்த நியூஸ் தெரிய வந்தது என்னென்னா, தீபிகா படுகோன் மேம் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் அதை ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ யார் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது எதுக்கு அவர் எல்லோரும் ஃபயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட கெட்ட வார்த்தை தான் போட்டு திட்டலை, மற்றபடி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன சொன்னார் அப்படின்னு பார்க்கலாம் டீட்டெயிலாக. இவர் பேர் எஸ்என் சுப்பிரமணியனுங்க. இவர் எல்என்டியோட சேர்பர்சன் ப்ளஸ் மேனேஜிங் டைரக்டர். 61 வயசு, 60 years old, ஜென்டில் மேன். இந்த வீடியோ ஃபுல்லாக அவர் நான் ஜென்டில் மேன் அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். அவர்கிட்ட டியூரிங் ஸ்டாஃப் இன்ட்ராக்ஷன் அப்போ இவர்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறாங்க. என்ன கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, why is L&T still making employee to work on Saturdays even after being one of the largest conglomerates in the Indian phases of business world அப்படின்னு கேட்டதுக்கு இவர் சொன்ன பதில் தான் இங்கே பல பேரையும் பேசும் பொருளாக்கியிருக்கு. அப்படி என்ன சொன்னார் இந்த ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பாருங்கள். நீ வேலை பார்த்தா நீ வேலை பாரு, எங்களையும் பார்க்க சொல்றேன். அதாவது இவர் வருத்தப்படுறாராம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளெல்லாம் சண்டேலேயும் ஒர்க் பண்ண வைக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிப்பாட்டலை. அவர் நம்மளை சண்டேவும் ஒர்க் பண்ண வச்சுட்டாரு அப்படின்னா அவர் தான் ஒரு ஹாப்பியஸ்ட் பர்சனா. ஏன்னா அவரும் சண்டே வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இப்படி சொன்ன ஜென்டில்மேனோட சேல்ரி என்ன அப்படின்னு பார்ப்போம். நான் ஏன் சேலரியை பற்றி சொல்கிறேன்னு அந்த சேலரியை சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் வரேன். அக்கார்டிங் டு நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் படி இவரோட சேல்ரி, அதாவது லாஸ்ட் ஃபிஸ்கல் இயர் 2023 to 2024 சேல்ரி, ஆனுவல் சேல்ரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51 crores. 51 crores அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை ஜைவு சத்தியமாக எனக்கு தெரியாது. நான் கண்ணில் கூட பார்த்ததுங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி நான் மிடில் கிளாஸு. மந்த்லி சேலரி 10,000 அக்கௌண்ட்டில் வைக்கவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நான் எப்படி 51 கோடியில் சம்பளம் வாங்குறாரு அவர். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸாக்ட்லி 534.57, 535 ரவுண்டாக வச்சுக்கலாம், டைம் மோர் தென் மீடியன் சேலரி ஆஃப் எல்என்டி எம்ப்ளாயீஸ். அதாவது அவர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற 535 பேரை விட அதிகமான ஆனுவல் சேலரியை தான் இவர் வாங்கிக்கிட்டு இருக்காரு. ஓகே சார், கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நீங்கள் 51 crores சேலரி வாங்கினவங்களுக்கு 1000 சேலரி வாங்குற எம்ப்ளாயீஸோட கஷ்டம் உங்களுக்கு புரியாது. உங்களோட ஷூவில் இருந்து மட்டும் யோசிச்சா நீங்கள் சண்டேவும் ஒர்க் பண்ண வைப்பீங்க. பட் அடுத்தவங்களோட ஷூலேயே கொஞ்சம் நின்று பாருங்கள். ஏன்னா எல்லாருமே உங்களை மாரி 51 கோடி சம்பளம் வாங்கினீங்கன்னு நீங்கள் கண்டிப்பாக ஒரு லக்ஸரியான கார் தான் வச்சுருப்பீங்க, லக்ஸரியான வீடு தான் வச்சுருப்பீங்க. உங்களோட லைஃப், த லிவிங் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே உங்களோட லக்ஸரிக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். பட் ப்ளீஸ் உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸோட நிலைமையை நினச்சி பாருங்கள். எல்லாருமே இங்கே இப்போ இந்தியாவில் சொந்த வீடு வச்சு இல்லை. ஒரு எம்ப்ளாயி, ஒரு மிடில் கிளாஸு, உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவன்
ஒரு வீடு கட்டணும், அவங்க ஃபேமிலியை பார்த்துக்கணும், அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும், ப்ளஸ் அந்த குழந்தைக்கு எஜுகேஷன் கொடுக்கணும், அந்த ஃபீஸ் பே பண்ணுற அளவுக்கு கூட நீங்கள் சேலரி கொடுக்கறதில்ல. ஸோ ப்ளீஸ் திங்க் அபவுட் தட் அண்ட் ஸ்பீக் தென். எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, இவ்வளோ படிச்சிருக்காரு, யூகேலலாம் போய் படிச்சிருக்காரு அப்படின்னு கூகுளில் பார்த்தேன். இவ்வளோ படிச்சிருக்காரு, இப்படி ஒரு ஹையர் பொசிஷனில் இருந்து எப்படி இவங்கனால இவ்வளோ பேசுது? இதுமாரி ஒருத்தர்கிட்ட இருந்து வர வார்த்தைகளால தான் பயமாக இருக்குது. ஏஸ் நம்ம இது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, பேசுறதுக்கு சுதந்திரம் எல்லாமே இருக்குது. பட் இதுமாரி ஸ்டூப்பிடான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து பப்ளிக்கில் சொல்கிறது எப்படி நியாயமாக இருக்கும்? மேபி அதனால தான் இது ரொம்ப வைரலாக இருக்குது. ஏன்னா இது ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட்டுங்க. எப்படி ஈவன் சண்டேஸ்லேயும் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 நாள் காலையில் எப்பயும் போல் எழுந்திரிச்சு பல்லு வலிக்கு ரொட்டீனாக ஏதோ ஒரு சமைச்சும் சாப்பிடாம குழந்தைங்கள போய் ஸ்கூலில் விட்டுட்டு ஆஃபீஸில் நடந்து, சில பேர் 2 வீலரில், சில பேர் பஸ்ஸில், சில பேர் ட்ரெயினில் கஷ்டப்பட்டு வந்து கரெக்டாக 9 o'clock பஞ்ச் அவுட் பண்ணிவிட்டு, அதுலேயும் 5 minutes 10 minutes லேட்டாக பஞ்ச் அவுட் பண்ணால் அதுலேயும் சேலரி டிடெக்ட் பண்ணுறீங்க. கம்பெனியில் வந்து பஞ்ச் அவுட் பண்ணிட்டு அங்கே உள்ள மென்டல் ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் தாங்கிட்டு ஈவினிங் 4 o'clock 6 o'clock ஆஃபீஸ் முடிஞ்சாலும் அங்கேருந்து டிராஃபிக், ஈவினிங் டிராஃபிக்கை பொறுத்து நீங்கள் ஜிஎஸ்டி கூட அதிகமாக வாங்குறீங்க, அதுக்கேற்ற ரோடு கூட போடுறதில்ல. அந்த டிராஃபிக்லயும் அவங்க கரெக்டா வீட்டுக்கு வந்து அவங்க குழந்தைங்களுக்கு திருப்பி சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு தூங்கிட்டு திருப்பி அதே ரொட்டீன் ஆகும்போது கண்டினியூஸா 6 days அவனோட மென்டல் பீஸ் எப்படி இருக்கும்? கண்டிப்பா போயிருக்கும். அப்ப 7ஆவது நாள் கண்டிப்பா அவனுக்கு ஒரு ரெஸ்ட் தேவைங்க. அவங்க மென்டல் ஹெல்த்தை ஹீல் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு ரெஸ்ட் தேவை. அந்த சண்டேஸ்ல அவங்க ஃபேமிலி கூட உட்காந்து பேசலாம், சாப்பிடலாம், அவருக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக என்ன தோணுதோ அதை பண்ணலாம். சண்டேஸும் ஒர்க்குக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, ஒரு 25 வயசு பையனாலும் சண்டே கண்டினியூஸாக 7 நாளும் ஒர்க் பண்ண முடியும், பையனாலேயோ ஒரு பொண்ணுனாலேயோ ஒர்க் பண்ண முடியும். இதே அவன் வெறும் ஒர்க்கில் மட்டுமே கான்சென்ட்ரேஷன் பண்ணி ஒரு 32 வயசு 33 வயசு அவன் ஹெல்த் சரியில்லை அப்படின்னு சொன்னால், அவன் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவனுக்கு ஒரு வார்னிங் லெட்டர் மாரி கொடுத்து வேலையை விட்டு நின்றுக்கோப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. கம்பெனின்னு உழைச்சவங்களுக்கே நீங்கள் அந்த நிலைமை கொடுக்கும்போது அவன் ஃபேமிலியை பார்ப்பானா இல்லை உங்கள் கம்பெனியில் பார்ப்பானா ஒன்றும் புரியல. சரி, இதோட நிப்பாட்டல. அதுக்கப்புறம் ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு, அதையும் பாருங்கள். அதாவது எக்ஸாக்ட்லி என்ன சொல்கிறாருன்னா, எவ்வளோ நேரம் வீட்லேயே உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க? ஹஸ்பண்ட் வந்து எவ்வளோ நேரம் அவங்க ஒய்ஃபை மூஞ்சியை பார்த்துட்டு இருப்பாரு, அவங்க ஒய்ஃப் எவ்வளோ நேரம் அவங்க ஹஸ்பண்ட் மூஞ்சியை பார்த்துருக்காங்க. கமான் கைஸ், கெட் இன் டு ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எக்ஸாக்ட்லி அவர் யூஸ் பண்ண வார்த்தை ஸ்டார்னா தமிழில் எக்ஸாக்ட் மீனிங் வந்து முறைத்தல். அங்கே முறைத்து பார்க்குற மாரி அங்கே எதுதாங்க இருக்குது? 6 நாள் வேலை செஞ்சுட்டு அப்போ தான் அவங்க ஒய்ஃபையோ இல்லை அவங்க ஹஸ்பண்ட் கூடயோ இல்லை ஃபேமிலி கூடயோ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு மாதிரி எப்படி லைஃப்பை ரீஜெனுவேஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஐ டோன்ட் நோ அபவுட் யுவர் பர்சனல் லைஃப் சார், பிகாஸ் உங்களுக்கு அப்படி இருக்கலாம் மேபி, பட் எல்லா ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் அப்படி இருக்காது. யாருமே அவங்க வீட்டில் உட்காந்து அவங்க ஒய்ஃபையோ அவங்க ஹஸ்பண்ட்லேயும் உட்காந்து முறைச்சி பார்க்க மாட்டாங்க. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இதுமாரி ஒரு ஸ்டூப்பிடான ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து காமன் பப்ளிக்கில் விடாதீங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்கிறாருன்னா 90 hours per week ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அக்கார்டிங் டு இந்தியன் ஆக்ட் 1948 படி, ஒரு லேபர் லா படி ஒரு எம்ப்ளாயி வீக்லி 48 hours ஒர்க் பண்ணணும். 8 hours அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 days 8 hours பார்த்தீங்கன்னா 48 hours ஆகும். இப்போ ரீசெண்டாக 12 hours 4 days ஒர்க்கிங் ஹவர்ஸ் 3 days லீவ் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி 12 hours ஒர்க் பண்ணாலுமே அந்த வீக் வந்து 48 hours தான் அவங்க ஒர்க் பண்ணணும். பட் நீங்கள் சொல்கிற கணக்குப்படி 90 hours வீக்லி, ஈவன் சண்டேஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 நாளைக்கு வேலைக்கு வந்தானா அவன் 18 hours ஒர்க் பண்ணணும். 6 நாளைக்கு வேலைக்கு வந்தானா அவன் 15 hours ஒர்க் பண்ணணும். இதே இது 7 நாளுக்கு ஒர்க் பண்ணணும்னா கிட்டத்தட்ட 12.8 hours 13 hours அவன் ஒர்க் பண்ணணும். ஸோ 13 hours ஒர்க் பண்ணி அங்கேருந்து, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பூந்தமல்லிங்க அடையாறில் நான் வேலை பார்த்தேன். காலையில் 5:30 கிளம்புனேன், என்னால் 7:30 அங்கே வேலைக்கு போக முடியும். இது 2 hours. அங்கே 4 o'clock எனக்கு விட்டாங்கன்னா ஈவினிங் டிராஃபிக்கு அதெல்லாம் தாண்டி 6:30 7 o'clock தான் வீட்டுக்கு வர முடியும். கிட்டத்தட்ட நான் முன்னாடி நீங்கள் இது சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி இருந்தே எல்லாருமே 12 hours தான் வேலை பார்த்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஆடிங் ஃபேக்டர் ட்ராவலுமே ஒர்க்கிங்காக தானே வரும். நாங்கள் பர்சனலாக என்ஜாய் பண்ணவா போயிட்டுருக்கோம். ஸோ அதுக்கு ஆல்ரெடி நாங்கள் 12 hours தான் வேலை பார்க்குறோம். நீங்கள் அதெல்லாம் பத்தாது, ஃபுல்லாகவே ஆஃபீஸில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. எப்படி சொல்கிறது, ஒர்க்கு லைஃப் பேலன்ஸ் ஒன்று இருக்குது, அதை கொஞ்சமாவது கன்சிடர் பண்ணுங்கள்.
இதில் எனக்கு என்ன சர்ப்ரைசிங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸாக ஐ ரியலி ரெஸ்பெக்ட் யூ ஜென்டில்மேன் வாட் யூ ஆர் டுடே. இந்த பொசிஷன் நீங்கள் நார்மலாக போயிருக்க மாட்டீங்கன்னு தெரியும். ஏன்னா 61 வயசில் ஒரு லார்ஜஸ்ட் கம்பெனி, இந்தியாவில் இருக்கிற லார்ஜஸ்ட் கம்பெனியோட சேர்பர்சன், மேனேஜிங் டைரக்டராக இருக்கீங்க. நீங்களுமே ஒரு லோ லெவலில் மந்த்லி எம்ப்ளாயி இன்கம் 1000 வாங்கிட்டு படிப்படியாக தான் போயிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி படிப்படியாக போயிருந்தீங்கன்னா நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். பட் இதை பார்க்குற எனக்கே இவ்வளோ கோவம் வருது. என்ன நம்மளை ஒரு ஹியூமனாக கூட கன்சிடர் பண்ணலையா? நம்மளுக்கும் ஃபேமிலி இருக்குது, மென்டல் பீஸ் இருக்குது அப்படின்னு கூட யோசிக்காமல் இவங்க பணம் சம்பாதிக்கணும், இவங்க ஒரு இன்னும் கோடிக்கு மேலே கோடி சம்பளம் வாங்கணும்னு மட்டுமே யோசிச்சுட்டு இருக்காங்களேன்னு எனக்கே இவ்வளோ கோவம் வரும்போது, உங்கள் ஓன் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸோட மனநிலையும் இதுவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் திங்க் அபவுட். மேபி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா கூகுளில் பார்த்தப்ப நீங்கள் தமிழ்நாடு தான் போட்டிருந்தது. ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோ வந்து கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், பாய்.